சொல்லாதீங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண சொல்லுங்க. உங்க தொந்தரவு தாங்காமதான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனா நீங்களே புருஷனா வருவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. இவ்வளவு திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கல்யாணத்துக்கு எங்க இன்விடேஷன் கேட்டீங்களே, உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? பிறந்த உடனே அம்மாவை எழுந்த, ஆதரவு தேவைப்படுற நேரத்துல அப்பாவை எழுந்த, இனிமே புருஷங்கிற பந்தம் மட்டும் தான் பாக்கி இருக்கு நினைச்சேன். அதுவும் இப்ப போய் ஆயிடுச்சு. ஏன் என்ன சித்திரவதை செய்றீங்க? சொல்லுங்க, நீங்க யாரும் தயவு செய்து சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டியா? இல்ல ஏதாவது பாக்கி இருக்க? இப்ப நான் பேசலாமா? நான் யாருங்கிற கேள்விய நீ முன்னாடியே கேட்டிருந்தா இந்த அளவுக்கு குழப்பம் வந்திருக்காது. பரவாயில்ல, இப்போ அது கேட்டியே. நான் ஒரு சிபிஐ ஆபீசர். ஒரு கொலைகாரிக்கு சிபிஐ ஆபீசர் தண்டனை தான் வாங்கி தருவான், தாலி கட்டி தாரமாக்கிக்க மாட்டான். புருஷங்கிற பந்தமும் பொய்யாயிருச்சு நீ சொன்ன, அதுவும் உனக்கு பொய்யாயிரக்கூடாதுதான் நான் உன்னை என் மனைவியை ஏத்துக்கிட்டேன். உனக்கு நல்லது செய்யணும்னு உன் பின்னாடி வந்த போதெல்லாம் நீ என்னை பார்த்து பயந்து ஓடுன. என்னை விட்டு விலகி போனா உனக்கு ஆபத்து. அதனாலதான் 3 முடிச்சு போட்டு நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு முடிவு பண்ண. அது மட்டும் இல்ல, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு. உன் போட்டோவை பார்த்த என் அக்கா, என் தம்பி எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருந்தது. நானும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். அலெக்ஸ், என் பொண்ணுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேங்க்யூ. முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? ட்ரைனிங்காக 3 மாசம் டெல்லிக்கு போறேன். திரும்பி வந்தது முகூர்த்தத்தை வச்சுக்கலாமே. கல்யாணம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுறீங்களா? நோ, வாழ்க்கையில 2 விஷயத்துக்காக நான் ஆசைப்படுறேன். ஒண்ணு, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. இன்னொரு ஆசை, என் லட்சியம் கூட சொல்லலாம். பல மோசடி செஞ்சுட்டு இருக்கிற அசோக் பிரதர்ஸை சட்டத்து கையில பிடிச்சு தரணும். அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலைங்கிறது எனக்கு தெரியும். இதனால நம்ம சிபிஐ டிபார்ட்மெண்ட்டே பெருமைப்படும். என்னோட இந்த லட்சியம் நிறைவேறணும்னா அதுக்கு உங்களை தான் நம்பியிருக்கேன். கண்டிப்பா உங்களோட இந்த லட்சியம் நிறைவேறும்.